يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆனம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். புனிதமான நாட்களில் அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க இருக்கிறான். அல்லாஹ் நம்மை கபூல் செய்தோர்களின் பட்டியலில் இணைத்து அருள் புரிவானாக. அன்புக்கினியவர்களே, ரமதான் என்ற ஒட்டுமொத்த அற்புதங்களையும் தனக்குள் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான புனிதமான மாதத்தின் அழைப்பாளர்களாய் நமக்கு முன்னால் கடந்து சென்ற ஒரு மாதம் நாம் வீற்றிருக்கிற ஷாபான் என்கிற இந்த மாதம். உலமாக்கள் சொல்லுவார்கள், ரமதானின் அழைப்பாளர்கள் இருவர், ரஜபும் ஷாபானும் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு ரஜபை நசீபாக்கி ஷாபானை நசீபாக்கி இன்னும் முழுமையாக 20 நாட்கள் கூட இல்லை புனித ரமதானை அடைவதற்கு. அல்லாஹ் ரமதானையும் சரீர சுகத்தோடு அடைகிற தௌஃபீக்கினை தருவானாக. அன்புக்கினியவர்களே, ரமதான் என்பது எப்படிப்பட்டதென்றால் இது அற்புதமான மாதம். பல தகவல்கள் கேட்டிருப்போம் ரமதான் சார்ந்து. அற்புதமான மாதம் ரமதான். இந்த மாதத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை சஹாபாக்களை உருவாக்கிய விதம் ரொம்ப அழகான விதம். ஹயாத்து சஹாபா போன்ற சஹாபாக்களின் வரலாறுகள் பேசப்படுகிற எழுதப்படுகிற கிதாபுகளில் இவைகள் நிறைய கொட்டி கிடக்கிறது. ரமதான் எவ்வளவு முக்கியம் என்பதை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஒவ்வொரு தருணங்களிலும் ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ஊட்டுதலின் விளைவாய் வளர்ந்த சஹாபாக்கள் ரமதானை எப்படி எதிர்பார்த்தாங்கண்டா, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மாணவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா, கைஃப நஸ்தக்பிலு ரமதானக்கும், உங்களின் ரமதானை வரவேற்க எப்படி காத்திருப்பீர் என்று கேட்டாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களை பெருமானார் ரமதானுக்காக இப்படி உருவாக்கினார்கள், பந்தய குதிரை போன்று உருவாக்கினார்கள். எப்படி குதிரை துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அதன் பாதையில் ஓடி வெற்றி என்றும் இலக்கை அடையுமோ, அதே போல் ரமதானின் பிறை உதித்ததும் அதை நாங்கள் பார்த்ததும் அமல்கள் என்றும் பாதையில் ஓடி அல்லாஹ் என்ற இலக்கை அடைவோம். இப்படி பெருமானார் எங்களை உருவாக்கினார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற செய்தி ஹயாத்து ஸஹாபாவில் வரும். அன்பானவர்களே, ரமலான் என்பது எவ்வளவு புனிதமான மாதம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டங்கட்டங்களாக உருவாக்கினார்கள்.
ரமலானுக்காக ரஜபில் இருந்து அது ஷாபான் வந்து விட்டால் அந்த உருவாக்கம் இன்னும் சூடு பிடிக்கும். உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், ஷாபானுடைய கடைசி எல்லாம் வந்துட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற சஹாபாக்களிடத்தில் கேட்கிற அதிகமான கேள்வியில் ஒன்று, ஹல் சும்த, நீங்கள் நோன்பு நோற்றீர்களா? ஹல் சும்த மின் ஷஹ்ரி ஷஅபான், நீங்கள் ஷஅபானில் நோன்பு நோற்றீர்களா? ஏன்? ரமலானுக்கான தயாரிப்பாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அறிஞர்கள் எழுதுவார்கள், ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிக நோன்பு பெருமானார் வைத்தது ஷஅபானில். ஏன் தெரியுமா? ரமலானை அடைவதற்கான முன் தயாரிப்பை உம்மத்திற்கு உணர்த்துகிறார்கள். எவ்வளவு முக்கியம் ரமலான், அதிலும் குறிப்பாக நோன்பு எவ்வளவு முக்கியம், அதற்கான முன் தயாரிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துகிற விதம் அதிகமான நோன்புகள் ஷஅபானில், ரமலானுக்கு அடுத்தபடியாக என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்பதை உணர வேண்டும் என்றால் ஷஅபானிலிருந்து அமல் செய்தால், ரஜபிலிருந்து அந்த அமலுக்கான வேட்கையை துவங்கினால் மட்டுமே உணர முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஷஅபான் மிகவும் முக்கியமான மாதம். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், இவ்வளவு முக்கியம் ஷஅபானுக்கு எதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ذات شهر يغفل الناس, இந்த மாதம் மக்கள் பொடுபோக்காக இருக்கிற மாதம், மக்கள் கவனமின்றி இருக்கிற மாதம். ரமலான் வரட்டும், அமல் செஞ்சிடலாம், இன்னும் 10 நாள், இன்னும் 20 நாள், அப்புறம் டெய்லி நோன்பு வைக்கணும், தராவியை தொழுகணும், சதக்காக்கள் செய்யணும், துணி எடுக்கணும், அதுக்கு தயாராகணும், ஈதுக்கு தயாராகணும், ஊருக்கு போகணும், பொருள் வாங்கணும், பிரியாணி இல்லையா, இப்படி ரமலானுக்கான தயாரிப்பு அங்கு செய்யலாம் என்று ஷாபானில் மக்கள் மிகவும் பொடுபோக்காக இருப்பார்கள். எனவே என்னுடைய அருமை தோழர்களே, அந்த மாதத்தில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அமல்களின் பால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள். இதுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற உலமாக்கள் ரொம்ப அருமையான விளக்கம் எழுதுவாங்க. பெருமானார் இந்த ஹதீஸில் பயன்படுத்தின வார்த்தை கஃப்லத், பொடுபோக்கு, மக்களின் அலட்சியம் இருக்கிற மாதம் என்று எழுதுவார்கள். இந்த அலட்சியத்திற்கு என்ன விஷயம் தெரியுமா அன்பானவர்களே? முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக விரிவுரை தருவார்கள். அலட்சியமான காலங்களில் செய்யப்படும் அமலை அல்லாஹ் பெரிதும் நேசிக்கிறான். அலட்சிய காலங்களில் செய்யப்படும் அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்புண்டு. உதாரணமாக நிறைய சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் இப்னு மாஜாவில் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், ஒரு தஸ்பீஹ் சொன்னால் 10 நன்மை, சுபஹானல்லாஹ் என்றால் 10 நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் என்றால் 10 நன்மை, அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை சொன்னால் 10 நன்மை. இது பள்ளிவாசல்ல வீட்டில் சொன்னால். ஒரு கடை வீதிக்கு வந்து சொன்னால் என்ன நன்மை தெரியுமா? இப்னு மாஜாவில் வரும், ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு 1,00,000 நன்மை. ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு கடைவீதியில் உட்காந்து ஒருத்தர் மார்க்கெட்டில் நின்று சுபஹானல்லான்னு சொன்னால் ஒரு சுபஹானல்லாவுக்கு 1,00,000 நன்மை. ஏன்? அங்கு கஃப்லத் இருக்கும், மக்கள் பொடுபோக்கில் இருப்பார்கள். உலகம் சார்ந்த சிந்தனை, எது வாங்கணும், எதை விற்கணும், எதை இன்னைக்கு எடுக்கணும், எதை நாளைக்கு கொடுக்கணும் என்கிற முழுக்க சிந்தனை உலகம் சார்ந்து இருக்கும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை சற்று குறைவாக இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் தஸ்பீஹ் பண்ணி பிடிச்சு அந்த இடத்துல வியாபாரம் செய்கிற போது ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் அந்த ஒரு சொல்லுக்கு 1,00,000 நன்மை தருகிறான். ஏன்? மக்கள் அங்கு கஃப்லத்தாக இருக்கிறார்கள். இதை சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க உலமாக்கள். அல்லாஹ் நேசிக்கிற ரொம்ப விருப்பமான அமல்ங்கிறது தொழுகை. அந்த தொழுகையில் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான தொழுகை எது தெரியுமா? ஃபஜ்ரா, லுஹரா, அசரா, மகரிபா, இஷாவா. உலமாக்கள் இப்படி எழுதுவார்கள். அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லா முதற்கொண்டு இப்படி எழுதுவாங்க ஒரு செய்தி. அல்லாஹ் 5 நேர ஃபர்லான தொழுகைகளை விட அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான தொழுகை தஹஜ்ஜத். ஃபர்து ஈஸி, தஹஜ்ஜத் கஷ்டம். பாங்கு சொல்லப்படும், எல்லாரும் வருவாங்க, 10ஓட 11. ஃபர்து ஈஸி. தஹஜ்ஜத்துங்கிறது குளிர்காலத்தில் எந்திரிக்கணும், அந்த குளிர்காலத்தில் வுது செய்யணும். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் முசல்லா விரிச்சு ரப்பேன்னு தக்பீர் கட்டணும். இந்த தக்பீரை அல்லாஹ் ரசிக்கிறான். இது ஃபர்லை விட சிறந்தது அல்லாஹ்வின் பார்வையில் என்று உலமாக்கள் விளக்குவார்கள், ஆஷிக்கின்கள் பதிவு செய்வார்கள். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்த தொடர் என்ன தெரியுமா? மக்கள் அலட்சியமாக இருக்கிற போது ஒரு அடியான்
அல்லாஹுக்காக அமல் செய்வதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல். எனவே உலமாக்கள் சொல்லுவார்கள், ஷாபான் இது கஃப்லத்துன் நாஸ், மக்கள் பொடுபோக்காக இருக்கிற மாதம், இந்த மாதத்தில் அமல் செய்யுங்கள். அந்த அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுற மூணு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, முதலாவது ஒரு ஆள் மக்கள் பொடுபோக்காக இருக்கும் நேரத்தில் அமல் செய்பவர், அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முதல் இடம் யாருன்னா தஹஜ்ஜத் தொழுகிறவர். ரெண்டாவது இடம் யாருன்னா கடை வீதிகளில் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர். மூணாவது இடம் மக்கள் பொடுபோக்காக அனாச்சாரங்கள் பரவும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர் என்று அதற்கான விளக்கங்கள் எழுதுவார்கள். முதல் செய்தி, அல்லாஹுக்கு பிரியமான 3 நபர்களில் முதலாவது நபர் அல்லாஹுவை மக்கள் அலட்சியமாக இருக்கும் இடங்களில் நேரங்களில் நினைவு கூறுபவர். அதற்கு மிக உகந்த மாதம் ஷாபான், ரொம்ப உகந்த மாதம் ஷாபான். அன்பானவர்களே, தயாரிப்பு இங்கிருந்து தொடர வேண்டும். இத்தனை நாட்கள் தொடராட்டி பரவாயில்ல, ஒரு 40 நாள் கடந்து போய் இன்னும் ஒரு 18-20 நாள் கூட முழுமையாக இல்லை ரமதானை அடைவதற்கு. நாம் ரமதானுக்காக எவ்வளவு தயாரித்துள்ளோம். அன்பானவர்களே, ரமதானுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற பொக்கிஷம். நம்ம பல பேர் 80 ரமதான், 60 ரமதான், 20 ரமதான்னு கடந்து வந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த துஆவை என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ ரஜபு வந்துட்டா நம்ம எல்லாரும் கன்ஃபார்மாக ஓதுற துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான். அல்லாஹ் எனக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய், நான் ரமதானை அடைய வேண்டும். இது துஆவின் பொருள். இந்த துஆவை நம்ம ஓதுறோமே, இந்த துஆவின் கருப்பொருள் என்னவென்று தெரியுமா? கருப்பொருள், அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இந்த மாதிரி துஆ வேறு எங்கேயுமே செஞ்சதில்லை. ஏன்னா இந்த துஆவின் அசல் கருப்பொருள் என்னன்னா, அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை நீளமாக்கி கொடுன்னு கேட்குறான். இந்த உலகத்தில் நான் வாழணும் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கடைசியில் சக்கராத்தில் இருக்கிறப்போ பெருமானார்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் கடைசி நிலை என்று எனக்கு தெரியும். அல்லாஹ்கிட்ட கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ரப்பு எனக்கு 2ஐ தந்தார். ஒன்று அவனுடைய சந்திப்பு, இல்லை உலகம் முடியும் வரை என்னுடைய ஹயாத்து. அபூபக்கர் கேட்டார்கள், எதை தேர்ந்தெடுத்தீர்? அர் ரஃபீக்குல் ஆலா, என் ரப்பை தேர்ந்தெடுத்தேன். கதறினார்கள். மனைவி, மக்கள், குடும்பம் யாரும் வேண்டாம், என் ரப்பு வேண்டும் என்று கடைசியில் சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரஜபு வந்துருச்சு, இன்னும் ஷாபான் கடந்த ரமலான் வரைக்கும் என் ஹயாத்தை நீட்டு, என்னை சும்மா அப்படியே ரஜபோடு கடத்திராத, ஷாபானோடு கடத்திராத, நான் ரமலான் வரைக்கும் போகணும், உதவி செய் என்று கேட்கிறார்கள் என்றால் ரமலானில் ஹயாத் பெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, ஆனால் ரொம்ப கை சேதம் என்னண்டா, அல்லாஹ் அப்படி ரமதானை தந்தும் பலர்கள் அதை அலட்சியப்படுத்துகிறோம். ரமதானில் ஷாபானில் தோன்ற ரஜபுல இருக்கிற அதே அலட்சியம் ரமதான்லையும் இருக்குது. நோன்பு ஆரம்பிக்கிட்டோம், என் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, அதே மாதிரி தான் மாறாது, அப்படியே தான் இருக்குது. அன்பானவர்களே, ஒரு சாதாரண உலகத்தின் எல்லாத்துக்கும் முன் தயாரிப்பு இருக்குது. 10th ஒரு புள்ள படிக்கிறான்னா முடிஞ்சு போச்சு, அவன் 8வதுலேருந்து அதற்கான ப்ராக்டிஸ் பண்ணுறான். 10வதுலாம் வந்துட்டான்னா அவனுக்கு மதரசா இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ஸ்கூலு படிப்பு. ஏன் 10th நல்ல மார்க் எடுக்கணும்? ஏன் காலையில் எழுந்திரிச்சு கண்ணை கசக்கி யூனிஃபார்ம் போட்டு எக்ஸாம் ஹாலில் கொண்டு போய் உட்கார வைங்களேன். நம்ம ரமதானுக்காக செய்கிற தயாரிப்பு அந்த மாதிரி தான். அல்லாஹ் உலகத்தில் தயாரிப்பை வைத்திருக்கிறான். மனிதர்கள் தயாரிப்பு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, அப்படி இருக்க ரமதானுக்கான நம்மின் தயாரிப்பு என்ன? பெருமானார் ஹயாத்தை கேட்டு அல்லாஹ்ட்ட வாங்கினாங்க. இந்த உம்மத்திற்கு கேட்க சொன்னார்கள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ரமதானுக்கான ஷாபானில் தயாரிப்பு என்ன தெரியுமா? உலமாக்கள் 21 தயாரிப்புகள் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறான். 21 தயாரிப்புகள், 21ஐயும் விளக்க முடியாது. அதில் முதல்ல முக்கியமான 2 தயாரிப்பு மட்டும் சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் பின்னால் சொல்கிறேன். முதலாவது தயாரிப்பு என்ன தெரியுமா? தௌபா, இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருதல், அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்காக இறைந்துதல். இது எங்கிருந்து? ரஜபுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்காட்டி இப்போலேருந்து ஷாபான்லையாவது ஆரம்பிச்சிடணும். இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல்.
ஏனென்றால் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அழிவின் அஸ்திவாரமே அவனுடைய பாவம்தான். அழிவின் அஸ்திவாரமே அவனுடைய பாவம்தான். எந்த அளவுக்குன்னா, இன்னும் அழகான உதாரணம் கூட சொல்லணும். அன்பானவர்களே, ரமதானில் செய்கிற அமல் இனிக்கணுமா, ரமதானில் அமல் உங்களுக்கு ஆசையாக இருக்கணுமா, ஆர்வமாக இருக்கணுமா, அதற்கு ஷாபான்லேருந்து உங்களுடைய தயாரிப்பு தௌபாவாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு கெட்டு போன அசிங்கமான ஒரு பாத்திரம், நாற்று அடிக்குது, தொட முடியலை, அந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றினா அந்த பால் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். இதுதான் உலகத்தின் நியதி. அதே போன்றுதான் உலகத்தில் மாசுபட்டு 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 இருட்டடைந்திருக்கிற கல்புல திடீர்னு ரமதான் ஒன்று கொண்டு வந்தால் அங்கே போய் அமலுங்கிறது கசக்கும். 12 ரக்காத்து, 20 ரக்காத்து, தஹஜ்ஜத் வேறு காலையில் 8 ரக்காத்து, ரொம்ப சிரமம். நோன்பு, குர்ஆன் கஷ்டம். ஏன் தெரியுமா? உலகத்தில் கல்பு பட்டு 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 அது பாவங்களால் நிரப்பப்பட்டு விட்டது. எப்படி கெட்டுப்போன பாத்திரத்தில் ஒரு நல்ல சுத்தமான பாலை ஊற்றினால் அதுவும் கெடுமோ, அதுவும் கெடுமோ, கரைபடிந்த உள்ளத்தில் அமல்களை கொண்டு போனால் அந்த அமல் இனிக்காது, அந்த அமல் நிலைக்காது. முதல்ல உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். அதற்கு பின்னால் அந்த உள்ளத்தில் அமல் கொண்டு போகிற போது அந்த அமல் அலாதியான சுகம் தரும், அந்த அமல் அலாதியான இன்பம் தரும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிக்கிறார்கள். தயாரிப்பு என்பது ஷாபானிலிருந்து தொடங்கி விடுங்கள் என்று போதிக்கிறார்கள். அன்பானவர்களே, பாவங்கள் அது ரொம்ப பெரிய ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. ஆனால் மனிதனின் அலட்சியம் அதில் தான். சஹாபாக்கள் ஒவ்வொரு பாவத்தையும் எப்படி பார்த்தாங்கண்டா, அல்லாஹ் அக்பர், நீங்கள் படிச்சிங்கன்னா அவைகளினுடைய முடிவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சாதாரண பாவம் நாம் நினைப்போம், ஆனால் அவங்க அந்த பாவத்துக்காகவே தன்னுடைய உயிரை இழந்திருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான வரலாறுகள் ஹயாத்து சஹாபல உண்டு. ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் 16 வயசு, மஸ்ஜிதே கதி, பெருமானாரே எல்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹி எழுதும் கூட்டத்தில் நானும் சேரணும் போராடி எழுத்து பழகினார். அன்றைய காலத்திலாம் எழுதுறவங்க ரொம்ப சிரமம். இதில் பள்ளியில் உட்காந்து ஒவ்வொருத்தரையா பிடிச்சி எழுதணும். பெருமானாரின் வஹி எழுதும் கூட்டத்தில் நானும் சேரணும். 16 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை சுற்றி வர்றதை பார்த்து ஸஅலபாவை கூப்பிட்டு எல்லா வேலைகளும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, சின்ன சின்ன வேலைகள். அதில் ஸஅலபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தன் நண்பர்கள்ட்ட போய் இப்படி பேசிக்குவாருன்னு வருது ரிவாயத்தில். என்கிட்ட பெருமானார் இன்னைக்கு குவளை எடுத்து தண்ணி ஊற்ற சொன்னாங்க ஒதுவுக்கு, நான் நாயகத்துக்கு ஊற்றினேன். நடந்து வரும்போது அவர்கள் நிழல் பின்னாலே நடந்து போனேன். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன நேரத்தையும், நபிகளோடு பயணித்த நேரத்தை அவர் மிக பெரும் அபிமானமாக பேசுவார். இப்படி இருக்க பெருமானார் ஒரு வேலை கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரும். போன ஸஅலபா ரொம்ப நாள் ஆளே காணோம். பெருமானார் ஒரு வேலை கொடுத்து அனுப்பினார்கள். ஒரு நாள் ஆனது ஸஅலபாவை காணோம், 3 நாள் ஆச்சு ஸஅலபாவை காணோம். போன ஸஅலபா என்ன செஞ்சார் தெரியுமா? 16 வயசு வாலிபர். ஒரு வீட்டை கடக்கும் போது அந்த வீட்டினுடைய திரை காற்றில் விலகி உள்ள இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்துட்டார். இவ்வளவுதான் நடந்தது. ஒரு பெண்ணை பார்த்த ஸஅலபா உடனே கண்ணை கீழே போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு முறை பார்த்தால் உடனே கண்ணை தாழ்த்தினால் பிரச்சனை இல்லை, வயசு போல. என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரம் நின்று இன்னொரு முறை காற்று வீசட்டும் பார்க்கலாம் என்று யோசித்தார். காற்றும் வீசுச்சு, பெண்ணின் மீது பார்வையும் பட்டுச்சு. பட்ட உடனே ஸஅலபாவினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை போட்டார். ஸஅலபா, யாருடைய வேலைக்கு வந்து என்ன காரியம் செய்கிறீர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வஹியின் கூட்டத்தில் சேர வேண்டும் என்று அற்ப காரியத்தில் ஈடுபட்டு விட்டீரே, இது செய்யலாமா ஸஅலபா? மனசு உடைஞ்சிட்டார். உடனே ஸஅலபா மதீனாவிலிருந்து வெளியே போய் உஹதையெல்லாம் கடந்து, மதீனாவிலிருந்து 6 கிலோமீட்டர் உஹதையெல்லாம் கடந்து இன்னொரு மலைக்கு போய் மலை மேலே ஏறி உட்காந்துட்டார். 3 நாள் ஆச்சு, ஸஅலபாவை காணோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்பி மதீனாவில் ஸஅலபா எங்கன்னு தேட சொன்னாங்க. போயிட்டு வந்து பார்த்தாங்க, ஸஅலபா இல்லை. 3 நாள் 40 நாளாக ஆனது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களின் ஒரு தோழர் இந்த மலையில் இந்த இடத்துல அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார், அவரை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்துக்கிட்டாங்க அது ஸஅலபா. ஹஜ்ரத் உமரையும், உமருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தோழர், 2 பேரையும் கூப்பிட்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஸஅலபா இந்த மலையில் இந்த இடத்துல இருப்பார், போய் கூட்டிகிட்டு வாங்க நினச்சாங்க. காலையில் போனாங்க.
ஃபஜ்ருக்கு பின்னாடி போய் லுஹரு மலைக்கு அருகில் தொழுகிறார்கள். சாலபா இல்லை. சுற்றி 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 தேடிட்டாங்க, ஆளை காணோம். சாயந்தர நேரம் ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்த்து கொண்டே வந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை நிறுத்தி கேட்டாங்க, ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஆளை தேடி வந்தோம், இங்கே எங்கேயாவது அவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, நான் யாரையும் பார்த்தது மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் நான் டெய்லி பார்க்க மாட்டேன், அடிக்கடி பார்ப்பேன். யார்? ரொம்ப கிழிஞ்ச ஆடையோடு, பார்ப்பதற்கே ரொம்ப பாவமான கோலத்தில் கீழே வருவார். கரெக்டாக நான் ஆடு மேய்த்து செல்கிற நேரம், அவர் வருகிற நேரமும் இதுதான். வந்து பசியின் மாட்டத்தில் வந்து இந்த மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருப்பார். நான் அவருடைய நிலைமையை பார்த்துட்டு அவர் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டார். நான் என் ஆட்டிலிருந்து பால் கறந்து கொடுப்பேன். அவர் கடுமையான கண்வலி போல் தெரிகிறது. கண்களெல்லாம் வீங்கி இருக்கும், முகமெல்லாம் வீங்கி இருக்கும். கிழிந்த ஆடையோடு புளிந்து படிந்த ஆளாக அமர்ந்து நான் கொடுக்கும் பாலை தட்டி தடுமாறி குடித்து விட்டு மீண்டும் எழுந்து அழுது கொண்டே அந்த மலைக்கு சென்று விடுவார். அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு வருவாரான்னு தெரியாது. ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது சாலபா. காத்திருந்தார்கள். அதே போன்ற அந்த நபர் வந்தார், மரத்தடியில் உட்கார்ந்தார். ரலியல்லாஹு அன்ஹு நேராக போய் பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே சாலபா கடுமையான அழுகை. அந்த சாலபா, நீங்கள் தானே சாலபா? ஆமாம், நான் தான். 16 வயசு பையன். ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்? மதீனாவுக்கு வாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, வாங்க. மதீனாவிற்கு வரும் தகுதியை நான் இழந்து விட்டேன், என்னால் வர முடியாது. நான் பெரும்பாவி. இவர் சொன்னால் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தூக்கி தோல் மேலே போட்டு கூட்டிட்டு வந்துட்டான். கெஞ்சுறார், எங்க கொண்டு போறீங்க? மஸ்ஜித் நபவிக்கு. வலா அன பிஹாதா, என்னை கொண்டு அவ்வாறு செய்து விட வேண்டாம். அதற்கு தகுதியானவன் நான் அல்ல. மஸ்ஜித் நபவிக்கு வேண்டாம், என் வீட்டிலேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. கொண்டு போய் வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. இத்தனை நாளாக சரியான சாப்பாடு இல்லை. சாலபாவின் உடல் மிகவும் மோசம். பெருமானாருக்கு செய்தி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. சாலபாவை பார்த்தாங்க, படுக்க முகத்தை திருப்பிக்கிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து சாலபாவின் தலையை எடுத்து தான் மடியில் வச்சாங்க. அழுது கொண்டே தலையை உதறி கொண்டு மடியிலிருந்து தலையை தூக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாலபா ஏன்பா, என்னாச்சு, ஏன்? அப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், பாவமே செய்யாத உங்களின் மேல் பெரும்பாவம் செய்த என்னால் படுக்க முடியாது, என்னை தொடாதீங்க. நீங்கள் புனிதமானவர், நான் பாவி, என்ன தொடாதீங்க. என்ன பாவம் செய்தீர்? பார்த்துட்டேன், என்னுடைய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ உனக்கு கடைசியாக என்னதான் வேணும்? அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்ற செய்தி மட்டும் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை மன்னித்ததால் தான் நீ எங்கிருக்கிறாய் என்று என்னிடத்தில் அறிவித்து கொடுத்தார். அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான். இதை கேட்ட உடனே ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ, அல்லாஹுவே உனக்கே புகழ் அனைத்தும் சொல்ல ரூஹ் அடங்கிடுச்சு. அன்பானவர்களே, இதுக்கு பின்னாடி இதே தொடர்பின் செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள். இப்னு மாஜாவில் வரும். கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாவினுடைய பாடத்தில் இதே ஹதீஸுடைய தொடர்ச்சி அங்கே வரும். என்ன தெரியுமா? மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலபாவின் ஜனாசாவில் நடந்து போகிற போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பார்கள். நபியினால் நடக்கவே முடியாது, சிரமப்பட்டு நடப்பாங்க. கூட்ட நெரிசலில் நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெருமானாரினுடைய நடை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ரமதான் பர்ச்சேஸுக்கு போகும்போது அந்த கூட்டத்தில் இந்த கையில் ஒரு கட்டை போய், அந்த கையில் ஒரு கட்டை போய், பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் இதோட தூக்கிட்டு வருவோம்ல, அதை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நடை. நமக்கு கூட்டம்னா அந்த கூட்டம் தான் தெரியும். அன்பானவர்களே, பெருமானார் நடந்து வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், பெருமானாரே, ஏன் இவ்வளவு சிரமமான நடைக்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸில் வரும், சாலபாவின் ஜனாசாவுக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக அல்லாஹ் மலக்குகளின் படையை இறக்கி இருக்கிறான். இந்த பூமி நிரம்ப மலக்குகளின் படை சாலபாவின் ஜனாசாவுக்காக வந்திருக்கிறது. எனவே நடக்க இடமில்லாமல் நான் நடக்கிறேன். உங்களால் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். அன்பானவர்களே, ஒரு 16 வயது நபரின் தௌபாவின் விளைவு பாருங்கள். எனவே தான் சொன்னேன், நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சுட்டு
அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான், பார்த்துக்கலாம் இல்லை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? உண்மையான அறிவாளி அவன் நாளை மறுமைக்காக அமல் செய்பவன், தன்னுடைய நஃப்ஸை கேள்வி கேட்பவன். நீ இன்னைக்கு என்ன செஞ்ச, நாளைக்கு என்ன செஞ்ச, நாளை மறுநாள் உன் கபருக்காக என்ன வைத்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவன். வல் ஆஜிஸ், இயலாத முட்டாள் யார் தெரியுமா? வதமன்னா அலல்லாஹ், தன் நஃப்ஸின் பால், தன் நஃப்ஸ் சொன்னதின் பால், தன் நஃப்ஸ் ஏவியதின் பால் எல்லா காரியத்தையும் செய்து வதமன்னா அலல்லாஹ், மௌத்தானா பார்த்துக்கலாம், வயசானா பார்த்துக்கலாம், இந்த நிலைமை வந்தா பார்த்துக்கலாம் என்று தன் அல்லாஹ்வின் மீது அற்ப எண்ணத்தோடு வாழ்க்கையை நகர்த்துவார். ஒரு அமலும் கூட இருக்காது. இவன் முட்டாள் என்று பெருமானார் சொன்னார். அன்பானவர்களே, நம் யார்? அறிவாளிகளா இல்லை ஆஜிஸ் இயலாத முட்டாள்களா? அல்லாஹ் நம்முடைய ரமதானை திருப்பு முனையான ரமதானாக ஆக்க வேண்டும். நான் சொல்லி கொண்டு வந்தது, ஷாபானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தயாரிப்பு தௌபா. சின்ன பாவம் தாங்கிற, பெரிய பாவம். பாவத்தை என்றைக்குமே தப்பாக நினைக்கவே கூடாது. இது சின்னது, அது பெருசு. உலமாக்கள் இவ்வளோ அழகாக ஒரு கவிதை எழுதுவாங்க, லா தந்துரு இலா சிகரில் மாசியா, உன் பாவம் சின்னது பெருசுலாம் யோசிக்காதப்பா, வலாக்கின் குந்துரு இலா மன் அசைத்த, நீ யாருக்கு முரணாக பாவம் செய்கிறாய் என்று யோசித்துப்பார். உன் ரப்பை யோசி. உன்னுடைய பாவம் சின்னதாக இருந்தாலும் அது பெருசு, சின்னதாக இருந்தாலும் பெருசு. அன்பானவர்களை, சின்ன பாவம் நினைக்காதீங்க. உலமாக்கள் இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, விறகு மூட்டை அடுப்பு கூட்டி அடுப்பு எரிக்கணும்னா முதல்ல சின்ன சின்ன சுள்ளிகளாக போட்டுட்டு தான் பெரிய கட்டையை சொருகணும். இது என்ன அர்த்தம்னா, சின்ன சின்ன பாவங்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள், வருங்காலங்களில் பெரும் பெரும் பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடலாம். கவனம். எனவே அன்பானவர்களே, முதல் செய்தி என்னன்னா, ரமதானுக்கான தயாரிப்பு அல்லாஹ்ட்ட அழுகணும். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரன், பாவங்களுக்கு தௌபா செய்யணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? ரெண்டாவது செய்தி ஹுப்பு துன்யா, உலக ஆசையை உள்ளத்திலிருந்து கழட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் துன்யாவை பற்றி, துன்யாவினுடைய இழிநிலையை பற்றி. ஒரு முறை நடந்து போனாங்க சஹாபாக்களோட, ஒரு செத்த ஆடு கடந்தது. அந்த ஆட்டின் மீது ஈ முய்த்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, லிஸ்டரை இத்தமின் தீனாரன், ஒரு தீனாருக்கு இதை வாங்கிக்கிறீங்களா யாராவது அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு தீனாருக்கு யாராவது செத்த ஆட்டை வாங்குவாங்களா? அதை சாப்பிடவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. பெருமானார் சிரிச்சுட்டு சொன்னாங்க, இதே மாதிரி தான்ப்பா அல்லாஹ்வின் பார்வையில் துன்யா. நீங்கள் 60 வருடம் 70 வருடம் வேண்டும் வேண்டும் என்று உழைக்கிறீர்களே, 20 வருஷம் பிளான் ஹஸ்ரத், நான் இந்த மாதிரி என் பிள்ளையை படிக்க வைக்கணும்னு, 30 வருஷம் என் கனவு ஹஸ்ரத் இந்த மாதிரி வீடு கட்டணும்னு. தேவைக்கு தவறில்லை, ஆனால் மிதமிஞ்சி போனால், அதுவே வாழ்க்கையின் இலக்கானால் யோசியுங்கள். பெருமானார் விளக்குகிறார்கள், இதே போன்றுதான் அல்லாஹ்வின் பார்வையில் துன்யாவும். நீங்கள் எதை பெரிதாக நினைக்கிறீர்களோ அது இதே போன்றுதான். மனிதன் உணரவே மாட்டான். அல்லாஹ் தஆலா அற்புதமாக திருமறையில் பேசுவான், அல்ஹாக்குமுத் தகாசுர், மனிதனுக்கு உலக ஆசை மூண்டு விட்டால் அது எரியும். எப்படி எரியும் தெரியுமா? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை நாளை சந்திக்கும் வரைக்கும் உலகம் என்று ஓடிக்கொண்டே இருப்பான். சந்தித்தவுடன் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم கல்லா ஸௌஃப தஅலமூன், கொஞ்சம் திரும்பி இருக்கலாமே, கொஞ்சம் என் ரப்பின் பக்கம் போயிருக்கலாமே. எத்தனை அமல்களுக்கான வாய்ப்பு தந்தான், எத்தனை ரமதான்கள் தந்தான், எத்தனை தௌபாவுக்கான இரவுகள் தந்தான். கொஞ்சம் திரும்பி இருந்தா என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்? இந்த சிந்தனை, இந்த அழுகை, இந்த புலம்பல் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கும் வரை வராது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு நிறைவாக ஒரு வரலாறு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவைகள் வரலாறுகள், கதைகள் அல்ல, வரலாறுகள். அவங்களுடைய ஆட்சி காலம், ஷாம் அவர்கள் கைவசம். ஷாமினுடைய கவர்னர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வருஷம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் கவர்னர்களை சந்திக்கிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுவின் வழக்கம். சந்திக்க சென்றார்கள். போய் பார்த்தாங்க, உபைதா அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தயங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். வேண்டாம், மஸ்ஜிதில் ஓய்வெடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு கோவப்பட்ட அபு உபைதாட்ட சொன்னாங்க, மஸ்ஜித் ஓய்வெடுக்கும் இடம் அல்ல, அது அமல் செய்யும் இடம். ஓய்வு உங்கள் வீட்டில் தான் எடுக்கணும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஊருக்கு ஓரத்தில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசைகள் சரியாக மராமத்து பார்க்காமல் இருக்கிறது. உள்ளே போனாங்க. வீட்டில் 3 பொருள் தான் இருந்துச்சு. ஒன்று, ஒரு தோல் பை தொங்கி கொண்டிருந்தது, தண்ணீர் நிரப்பி வருவதற்கான தோல் பை.
ரெண்டாவது ஒரு குவளை, தண்ணீர் நிலப்பி இருக்கிற ஒரு குவளை, ஒரு கூஜா. மூணாவது அவர் உதறி விரித்த ஒரு விரிப்பு, பழைய விரிப்பு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க இந்த விரிப்பை பார்த்து, இது என்னப்பா விரிப்புன்னு கேட்டாங்க. நஹ்னு நுஸல்லி வ நமு வ நாமு, நாங்கள் இதில் தான் தொழுவோம், இதில் தான் தூங்குவோம், எங்களுக்கான விரிப்பு இது. அந்த தோல் பையை பார்த்து கேட்டாங்க, அது என்னப்பா? தண்ணி இங்கே கிடைக்காது, அங்கே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த பை. இது என்ன ரொட்டி, இது என்ன ரொட்டின்னு கேட்டாங்க. ஆமாம், டெய்லி ஒரு நாளைக்கு 2 ரொட்டி சுடுவோம். சுட்டு என்ன செய்வோம்டா, முதல் நாள் காலையில் எங்களுக்கு பணிகள் அதிகம், நானும் என் மனைவியும் காலையில் சுட்ட ரொட்டியில் 1 எடுத்து ஆளுக்கு பாதி சாப்பிட்ருவோம். மிச்சம் 1 இதோ இந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட குவளை இருக்குல்ல, அதில் இன்னொரு ரொட்டியை பிச்சு அதில் ஊற போட்டுருவோம். ஏன்னா ரொட்டி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ரொம்ப கடுமையாயிரும், சாப்பிட முடியாது. நாங்கள் காலையில் பணிக்கு சென்றால் திருப்பி சாயந்தரம் தான் வருவோம். அந்த நேரத்தில் பசிக்கும், சுட முடியாது, சாப்பிடணும். வேக வேகமாக ரொட்டியை சாப்பிட்டு இரவு உலாவுக்கு சென்று விடுவோம். எங்கள் மக்கள் நிம்மதியாக தூங்குறாங்களா, அவங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு சென்று விடுவோம் என்று ஹஜ்ரத் அபூ உபைதா சொன்னாங்க. இதை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பரம்பரையில் வந்த ஹஜ்ரத் உமர் அபூ உபைதாவை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, கையரத்தி துன்யா குல்லனா கைரக், எங்களை தவிர, உன்னை தவிர எங்கள் எல்லோரையும் இந்த துன்யா மாற்றிருச்சுப்பா. இதுவரைக்கும் நபியின் பாசறையில் உன்ன மாதிரி ஒருத்தரை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். நபி வளர்த்தது போல் நீ மட்டும்தான், நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நாங்கள் எல்லாம் மாறிட்டோம். சொன்ன ஆள் யார் தெரியுமா? இதே மாதிரி ஜும்மால உலகத்தின் பெரும் அதிபதி, சாம்ராஜ்யத்தின் தலைவர் ஹஜ்ரத் உமர் 20 ஒட்டுக்கள் போட்ட அப்பாவோடு குத்துபா செஞ்ச வரலாறுகள் உண்டு. அவர் சொல்கிறார், நீங்கள் தான் கரெக்டு, நாங்கள்லாம் தப்பு உண்டு. அப்போ நம்மளை பார்த்தா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பார்த்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, நிறைவுக்கு வருகிறேன். துன்யா மிகவும் ஆபத்தானது. உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்துகிற உலகத்தின் 4 அந்தஸ்துகள், யார் துன்யாவை குறைச்சிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 4 அந்தஸ்துகள் தருவான். முதலாவது இபாதத்தில் வலிமையை தருவான். அவர் நினைப்பார், இன்றைக்கி நம்ம பல பேர் நினைக்கிறது உண்டு, எப்படியாவது ஒரு ஜுசு ஓதிடணும், எப்படியாவது தொழுதுறணும், முடியாது. ஆனால் துன்யாவினுடைய ஆசையை குறைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அமல்களில் ஆர்வத்தை தருவான். முன் சுன்னத்தும் தொழுவார், பின் சுன்னத்தும் தொழுவார், வாய்ப்பு இருந்தால் மகரிபில் அவ்வாபிலும் தொழுவார். ஏன்? அவருடைய இபாதத்தில் அல்லாஹ் வலிமையை ஏற்படுத்தி விடுவார். எங்களுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் அப்துல் ரஹீம் ரஷாதி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவனை கபரை வெளிச்சமாக்கணும், அவங்க பாடத்தில் சொல்லுவாங்க, நான் எனக்கு 60 வயசுக்கு மேலே நின்று தான் தொழுகுவேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க நிற்கக்கூடாது, நீங்கள் உட்காந்து தான் தொழுகணும். இல்லை, நான் நின்று தான் தொழுவேன். ஏன்னா நான் நின்று தொழுது அதனுடைய சுவையை, அதனுடைய அருமையை ரசித்து விட்டேன். கடைசி வரைக்கும் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், நின்று தான் தொழுகணும். கடைசி வரைக்கும் அப்படித்தான் தொழுதார்கள். அன்பானவர்களே, நான் சொன்னது முதலாவது செய்தி, துன்யாவை குறைச்சா அல்லாஹ் என்ன தருவான்? இபாதத்தில் வலிமையை தருவான். 2வது கவலைக்கான பொறுப்புகளை அவன் ஏற்றுக்கொள்வான். 3வது போதும் என்கிற மனோநிலையை தருவான். இன்றைக்கி 20 சம்பாதிச்சார், கொஞ்ச நாள் பொண்ணு யோசிக்கிறார், இன்னும் 30,000 சம்பாதிச்சா, இல்லை இன்னும் 50,000 சம்பாதிச்சா, இல்லை 1 லட்சம் சம்பாதிச்சா. உலகத்தின் ஆசைக்கு, தீனிக்கு எல்லையே கிடையாது, முடிவே இல்லை, அது பத்தாது. ஆனால் அல்லாஹுவை நம்பினால் போதும் என்கிற குணத்தை தருவான். 4வது கடைசியாக அல்லாஹ் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவான். அந்த ஒளியின் பிரகாசம் முகத்தில் தெரியும். அவர் யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட எந்த பழக்கமுமே இருக்காது. அவரை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியாக, அவரை பார்த்தாலே மரியாதை தானாக வரும். உலமாக்கள் சொன்னார்கள், இந்த 4 அற்புதங்களை யார் துன்யாவை விட்டு முதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய ரமலானை தந்திருக்கிறான். அதை எப்படி கழித்தோம் அது நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது. இனி வருகிற ரமலானை சிறப்பாக தௌபாவோடு, அழுகையோடு, அமல்களோடு கழிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஆஃபியத்தில் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. அமல்களின் மீது பேராவலை தந்து அல்லாஹ் துன்யாவின் மோகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து இந்த ரமலானை சிறந்தவர்களாய் கழிக்கக்கூடிய தௌஃபீக்கினை தந்து இன்னும் பல ரமலான்கள் ஹயாத்தோடு, ஆரோக்கியத்தோடு சந்திக்கிற தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.